ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு. இதை நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? வாங்க. தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்ச பிறகு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி ஒரு பச்சை மிளகாவை நாலாக கீறி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு தேவையான காய் சேர்த்துக்கலாம். நான் என்ன காய் சேர்த்தேன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், ஓவர் நைட்டு ஊற வச்ச மொச்சை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புளியை நல்லா கரைச்சி தேவையான தண்ணி, தேவையான மிளகாத்தூள் சேர்த்து வதக்கின காயில் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கும் போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளை க்ளீன் பண்ணி வச்ச கருவாடில் நல்லா சேர்த்து கழுவி கொதிக்கிற குழம்புல சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு இறக்கி 2 முட்டை வேக வச்சு அதை லைட்டாக கீறி குழம்புல சேர்த்தா கருவாட்டு குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.